வாலிப தம்பி தங்கச்சி கவனமாக கவனிங்க. ஆண்டவர் வந்து சிம்சோனுக்கு அவ்வளோ கிருபை கொடுத்துருந்தாரு, அவ்வளோ வரத்தை கொடுத்துருந்தாரு. ஆனால் ஒரே ஒரு கட்டு பாருங்களேன், ஒரே ஒரு கட்டு, தெளிலாள் என்கிற ஒரு கட்டு. அவ்வளோ கிருபை இருந்தும் அவ்வளோ டாலந்து இருந்தும் அந்த கட்டை ஜெயிக்க முடியாததுனால, அதை தாண்டி வேகமாக போக முடியாததுனால அவனுடைய பலன் வீணாக போயிடுச்சு, அவனுடைய நாட்கள் வீணாக போயிடுச்சு. ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய கட்டு சுற்றி நிற்குது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தாண்டிட்டார். அதற்கு பிறகு யோசேப்புக்கு வந்த மகிமை, அவன் உயிரோடு இருந்த நாட்கள் அவன் பண்ணின சாதனை எவ்வளோ பெருசு. உன் மேலே பெரிய தரிசனம் இருக்கிறதுனால தான் பிசாசு உன் மேலே இவ்வளோ போராடுறான். உன் மேலே ஆண்டவர் இவ்வளோ பெரிய பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால தான் சத்துரு ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறான். அது இழந்துராத இழந்துராத இழந்துராத. வாலிப தம்பி அப்படி தான் இருக்கும். உன்னை சுற்றி வந்துட்டு தான் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிற 10 பேர் தப்பனை தான் செய்வாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்க 10 பேர் உன்னை பாவத்துக்கு இழுக்க தான் செய்வாங்க. மற்றவங்களை இழுக்கிறத விட உன்னை 10% ஜாஸ்தியாக தான் இழுப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை விட 10% உனக்கு அதிகமாக தான் இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற டெம்டேஷனை விட உனக்கு இருக்கிற டெம்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற பிள்ளை, நீ பயன்பட போகிற தேவனுடைய பிள்ளை. உன் மேலே தரிசனம் இருக்குது, உன் மேலே தரிசனம் இருக்குது, உன் மேலே ரட்சியம் இருக்குது, உன் மேலே எதிர்காலம் இருக்குது, உன் மேலே ஊழிய அழைப்பு இருக்குது, உன் மேலே தேவ அபிஷேகம் இருக்கிறது, உன் மேலே ஆண்டவருடைய வரங்கள் இருக்கிறது, உன் மேலே தேவனுடைய பெரிய அரவணைப்பு இருக்கிறது. ஸோ அதனால சத்துரு உன்னை மட்டும்தான் அப்படியே டார்கெட் பண்ணிட்டே இருப்பான், உன்னை டார்கெட் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு தப்பில் நீ விழுந்துட்டேன்னு வச்சுக்கேன், அது முதல்ல உன்னை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உன் ஸ்பீடை மட்டும்தான் கம்மி பண்ணும். எடுத்த உடனே நீ வேகமாக ஓடிட்டு இருக்க பாரு, பாவத்தோட வேகமாக ஓட முடியாது, தப்போட உன்னால வேகமாக ஓட முடியாது, தப்போட வேகமாக உன்னால ஜெபம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டேக் பண்ணின உடனே உங்களுக்கு குறைகிறது எதுதான் குறையும் அப்படின்னா வேகம் தான் குறையும். அவ்வளோதான். வேற யாராவது போங்கப்பா, ஊழியத்துக்கு கூப்பிட்டா கூட நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள குற்றம் பண்ண சொல்லியிருக்கோம், வேணாம் நம்ம போய் பலிபீடத்தில் எப்படி நிற்கிறது, நம்ம போய் எப்படி ஜெபம் பண்ணுறது, நம்ம போய் எப்படி ஊழியர் செய்கிறது, நம்ம தான் இப்படி இருக்கிறோமே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் உனக்கு முன்பாக குவிந்து கிடக்கும். ஆனால் நீ எதையுமே செய்ய மாட்டேன், நீ எதையுமே செய்ய மாட்டேன். நீ உன்னை ஒதுக்கிக்குவேன், நீ உன்னை வேண்டான்னு சொல்லுவேன், எனக்கு வேண்டாங்க நீங்கள் பார்த்துங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டு. நான் அதில் ஆவியில் உணர்றேன். இங்கே இருக்கிற நிறைய வாலிப தம்பி மேலே தங்கச்சி மேலே ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறதையும் நான் உணர்றேன். ஆனால் பிசாசு வந்து நிறைய கயிறுகளினாலே கட்டி முன்னேற விடாமல் அப்படியே பின்னாடி இழுக்கிறதையும் நான் உணர்றேன். ஆனாலும் நான் நம்புகிறேன், உன்னை விடுதலையாக்குற ஒருத்தர் உண்டு, உங்களை என்னை விடுதலையாக்குற ஒருத்தர் உண்டு. நீ போராட வேண்டிய காலத்தில் இருக்கிற, நீ அமைதியாக இருக்க வேண்டிய காலத்தில் அல்ல, நீ போராட வேண்டிய காலத்தில் இருக்கிற. கண்டிப்பாக நீ போராடி ஆய்த்தான் ஆகணும். நீ போராடி இந்த குழிக்குள்ளேயே விழுந்து எத்தனை நாள் கிடப்ப, இந்த அசுத்தத்துக்குள்ளேயே எத்தனை நாள் விழுந்து கிடப்ப. இல்லை, நான் நம்புறேன் சத்ரு நினைக்கிறது மாதிரி நடக்கக்கூடாது. நீங்கள் ஜெயித்து போய் முன்னேறக்கூடிய கிருபையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர்களும் அப்படிதான், பெரியவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நிறைய பேர் அப்படிதான், அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் அப்படி, நிறைய பேருக்கு போதுன்ற அந்த எண்ணம் வந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அடப்போடா, என்னடா பெரிய வாழ்க்கை, என்னடா பெரிய சம்பாத்தியம், என்னடா பெரிய சாதனை, அடப்போடா. என்னத்தை என் மனைவியே புரிஞ்சுக்கல, கணவனே புரிஞ்சுக்கல, பிள்ளைகளே புரிஞ்சுக்கல, அம்மா அப்பாவே புரிஞ்சுக்கல, என்னத்தை பெருசாக சாதிச்சு என்னத்தை, இவங்கள்ட்ட நல்ல பேர் நான் எடுக்க முடியல, இவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்க முடியல, நான் போய் மற்றவங்கள்ட்ட நல்ல பேர். இந்த மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒன்றை பிசாசு கொண்டு வந்து உங்களை பின்னாடி அப்படியே இழுப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படி தான் இருக்கும். 4 பேர் உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது 4 பேர் உங்களை தூசிக்க தான் செய்வாங்க. சொந்த வீட்டில் தீர்க்கதரிசிக்கு எப்பவுமே மதிப்பு இருக்காது. சில நேரத்தில் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல சொந்தங்கள் மத்தியில் தான் உங்களுக்கு மதிப்பு இருக்காது. உங்கள்கிட்ட பழகினவங்க தான் உங்களை நிறைய பேர் உங்களை காயப்படுத்துவாங்க. ஆனால் உங்களை வரவேற்கிறதுக்குன்னு லட்சத்தையே கத்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை பார்த்து கத்துக்கிறதுக்குன்னு கத்தர் கோடி பேரை வச்சிருக்கிறாரு. உங்களை அநேக ஆயிரங்களுக்கு கத்தர் லீடர்ஷிப்பா கத்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை பெரிய கருவியாய் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வேகத்தை, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், எனக்கு விரோதமாய் அடிக்கடி வருகிற பிரச்சனைகள் ஒரு நாளும் என் வேகத்தை என்ன பண்ணக்கூடாது, குறைக்கக்கூடாது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு எரியும், அது பாட்டுக்கு சத்தமாக சொல்லுங்க அணையும். அது எந்த வேகத்தில் எரியுதோ அந்த வேகத்தில் அணையும். அவ்வளோதான். அதை பார்க்க வேண்டாம், நம்ம ஓட்டத்தை மட்டும் பார்ப்போம். அது ஏன் வேலை கிடையாது, அது கர்த்தர் வேலை.
நீங்க அமைதியா இருந்தாலே போதும், நீங்க கண்டுக்காம ஓடினாலே போதும், அது தன்னை போல சரியாயிரும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வேகத்தை குறைக்கிற பெரிய சக்தி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அப்படின்னா இந்த கழுகை போன்ற வேகமாய் இருந்த இந்த சவுலுடைய மகன் கழுகை போல வேகமாமா, ரொம்ப ஸ்பீடு. ஆனா இவங்களுடைய வேகம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முன்பாக ஓடுகிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. தாழ்வு மனப்பான்மை வருது. நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம நல்லா இல்லை, நம்ம அவங்கள மாதிரி டேலண்ட் எதுவும் நமக்கு இல்லை, அவன் பாருங்க போகிற இடத்துலலாம் புத்திமானா நடக்கிறான், நம்ம தான் போகிற இடத்துல எல்லாம் மாட்டிக்கிறோம். தன்னிடத்திலே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து தன்னை குறைவாக நினைக்கிறதுனால நாளுக்கு நாள் அவனுடைய ஓட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அப்படியே டவுன் ஆகி கீழே போயிட்டான். சிலர் நல்ல வாகனத்தை வச்சுக்கிறனால சிலருக்கு அவங்கெல்லாம் நல்ல வாகனத்தை வச்சுக்கிறாங்க, நான் இப்படி வச்சுருக்கிறேனே அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை. இல்லை, தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஓட்டம் கண்டிப்பாக வேகமாகாது. வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். இன்னும் எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிருபைகளை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். என்னை இந்த இடத்துல கொண்டு ஆண்டவர் நிறுத்த வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் போதகனாய் ஆண்டவர் என்னை கொண்டு நிற்க வச்சிருக்கிறாரு. என்னை விட படிப்பாளிகள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கலாம், என்னை விட ரொம்ப தாளந்து மிக்கவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் வசதி உள்ளவர்கள் ரொம்ப பெரிய பெரிய இருக்கலாம். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனுமாகிய கர்த்தர் எனக்குன்னு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக கர்த்தர் மற்றவர்களை விட ஒரு மடங்கு என்னை கர்த்தர் நல்லதான் பயன்படுத்துவார். நான் அதை குறித்து ஒரு நாள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உரியதை, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் சொல்லிட்டா அதுவே எனக்கு போதுமானது. நான் மற்றவர்களை நினைத்து அப்டேட் பண்ணிக்கலாம், நான் வளரலாம், நான் உயரலாம், நான் மாறணும், இன்னும் பெருசாக செய்யலாம், இன்னும் வித்தியாசமாக ஆண்டவருக்காக செய்யலாம், இதை இப்படி பண்ணி பார்க்கலாமா, இதை இப்படி செய்யலாமா, இதை விருப்பப்படுவாரா, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் நான் குற்ற மனசாட்சியிலையோ இல்லை தாழ்வு மனப்பான்மையிலையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய ஃபீல்டில் பெருசு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் பெருசு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்கள் சொந்தக்காரங்க அந்த ஃபீல்டில் அவங்க பெருசுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் பெருசு. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் இந்த ஜபத்தில் இருக்கிற பலரை கர்த்தர் வளர்த்துவதற்கு கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உங்கள் மனசுக்குள்ளே எழும்புகிற எண்ணங்களை கர்த்தர் நிலைப்படுத்த போகிறார். உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தர் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார். உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நான் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறேன். உனக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். தாமதமாகிறத குறித்து கவலைப்படாத தம்பி, தங்கச்சி, தாமதமாகிறத குறித்து கவலைப்படாத. நீ வாய்க்காததை குறித்து கவலைப்படவே வேண்டாம். நஷ்டமாகிறத குறித்து நீ கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆண்டவர் தான் அதை கொடுத்தார். நீங்களும் நானும் நஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் நஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம தாயின் கருவிலே உருவாகும் போதே நிர்வாணியாய் அவருடைய வயிற்றிலிருந்து பிறந்தோம், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவோம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே? கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு, இழக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே நம்ம கூட வரல, ஒண்ணுமே நம்ம கூட நம்ம பிறக்கல. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆண்டவர் தான் இப்போ எடுத்திருக்கிறாரு. அவருக்கு திரும்ப கொடுக்கறது லேசான காரியம். யோபுக்கு கொடுத்தது ஆண்டவர் தான், யோபுக்கு எடுத்ததும் ஆண்டவர் தான், யோபுக்கு 2 மடங்கு திரும்ப மறுபடி கொடுத்ததும் ஆண்டவர் தான். அதனால இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு முன்னேறுங்க. இது உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு பாருங்க, இந்த பாடமெல்லாம் வேதத்துல இருக்குது. ஆனா அவனுக்கு நிறைய பேருக்கு இந்த ஞானம் இருக்கு பாருங்களேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான் நிறைய பேர் நேரத்தில் பேதையா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் எங்க எழுதி வச்சிருக்கிறாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு நமக்காக கர்த்தர் ஏற்கனவே வேதத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இனி உங்க வேகத்தை எதுவுமே தடை பண்ணவே கூடாது, தடை பண்ணவே கூடாது. கர்த்தர் சொல்கிறார், உன் கைக்கு எது நேரிடுகிறதோ அதை முழு பலத்தோட செய். உன் கைகளுக்கு எதை நேரிடுகிறதோ அதை முழு பலத்தோடு செய். அதிலே தோல்வி அடைந்தால் அது உங்களுக்கு ஒரு பாடமாய் அமையட்டும்.
அதிலே ஜெயித்தால் கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்படட்டும். வெற்றியும் தோல்வியும் என் தேவன் நிர்ணயிக்கிறது தான். அது எனக்காக அந்த வெற்றியும் தோல்வியிலுமே பாடத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன். ஹalleluya.